Hello everyone. Now Rupesh Raj. IPL மேட்ச் நம்பர் 4 GT vs PPKS இந்த மேட்ச் பற்றி பார்ப்போம். இந்த மேட்ச் வந்துட்டு முல்லன்பூரில் நடந்தது, நியூ சண்டிகரில் மகாராஜா யாதவந்திரா சிங் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடந்தது. இதில் வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் பஞ்சாப் கேப்டன் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பவுல் பண்ணார். ஃபஸ்ட்டு என்னதான் பஞ்சாப்லாம் வந்துட்டு ஒரு சண்டிகர்லாம் ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும்னு நினச்சோமோ, ஆனால் வந்துட்டு இது ரொம்ப ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருந்தது. ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர்னே சொல்லலாம். பிபிகேஎஸ் வந்துட்டு 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ஜெயிச்சாங்க. ஜிடியோட வெறும் 163 தான் அடித்தாங்க. டார்கெட் பிபிகேஎஸ்க்கு இருந்தது, வெறும் 162 தான் ஜிடி அடித்தாங்க. இதில் வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயரை டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தார். ஜிடி ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல விக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. வெறும் ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பே 37 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்தது. மார்க் யான்சன் சூப்பராக பவுலிங் போட்டார். சாய் சுதர்ஷனை வெறும் 13 ரன்லேயே தூக்கிட்டாரு 11 பாலில். சுபம் கில்லும் வந்துட்டு ரொம்ப நல்லா ஆடினார். ஆனால் 27 பாலில் 39 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். இதனால வந்துட்டு நிறைய மிடில் ஆர்டர்ஸ் அவங்களால வந்துட்டு டக்குன்னு விக்கெட் போனதுனால ஜிடியால் பெரிய ஸ்கோர் அந்தளவுக்கு அடிக்க முடியல. யுஸ்வேந்திர சஹல் சூப்பராக பவுலிங் போட்டார். பிலிப்ஸ் நடுவில் நல்லா ஆடினார். 17 பாலில் 25 ரன்னும். அப்புறம் ஜோஸ் பட்லர் 33 பாலில் 38 ரன் அடித்தார். வைஷாக் விஜயகுமார் ரொம்ப சூப்பராக போட்டு பிலிப்ஸோடைய விக்கெட் எடுத்தார். ஜேவியர் பார்ட்லர் சூப்பராக ஆடினார். ஆஸ்திரேலியன் பிளேயரு. பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், கேச்சஸ்லாம் ரொம்ப சூப்பராக பிடிச்சாங்க. வாஷிங்டன் சுந்தர் 16 பாலில் 18 ரன் தான் அடித்தார். ரொம்ப ஸ்ட்ரகிள். ஷாருக் கானும் ஃபார்ம்லேயே இல்லை, 4 ரன் தான் அடித்தார் 6 பாலில். வைஷாக் விஜயகுமார் வந்துட்டு 2 விக்கெட்டுமே எடுத்துட்டாங்க. வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், ஷாருக் கானாக இருக்கட்டும். ராகுல் திவார்ஜியா வந்துட்டு 10 பாலில் 11 ரன் தான் அடிச்சிருந்தாரு. அதனாலேயே வந்துட்டு ஸ்கோர் ரொம்பவே கம்மியாக இருந்தது, 162 தான் இருந்தது. ஆனால் பிபிகேஎஸ் வந்துட்டு பவுலிங்கில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிபிகேஎஸ் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக தெரியுது இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். வைஷாக் விஜயகுமார் 4 ஓவரில் 34 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துட்டாரு. 3 விக்கெட் பிலிப்ஸ், சுந்தர், ஷாருக் கான். அப்புறம் யுஸ்வேந்திர சஹல் ரொம்ப சூப்பராக போட்டு 4 ஓவரில் 28 ரன் தான் கொடுத்துருந்தாரு. 2 விக்கெட் எடுத்துட்டாரு. கில்டும் பட்லரும். யான்சன் வந்துட்டு 1 விக்கெட் எடுத்து ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. பஞ்சாப் இந்த டார்கெட்டை 165/7 7 விக்கெட் வித்தியாசத்தில் 165/7 இதில் 19.1 ஓவர்ஸில் பஞ்சாப் சேஸ் பண்ணாங்க. என்ன தான் வந்துட்டு பிரியான்சாரியா 7 ரன்ல அவுட் ஆனாலும் ககிசோர் அப்பாடா 2வது ஓவர்லேயே விக்கெட் எடுத்துட்டாரு. சிம்ரன் சிங் ரொம்ப சூப்பராக ஆடி 55 ரன்னு பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட்டுக்கு அடுத்த பவர் பிளேயில் இருந்துட்டு 76 ரன் பார்ட்னர்ஷிப் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஆடினாங்க. ரஷீத் கான் வந்துட்டு 10வது ஓவர் அப்போ வந்துட்டு ஒரு பிரேக் கொடுத்தாரு. 24 பாலில் 37 ரன்னு ஆடி இருந்தார். பிரப்சிம்ரன் ஆடி அவுட் ஆயிட்டாரு. ஆனால் மிடில் வந்துட்டு ஒரு இன்னிங்ஸே ஒரு கொலாப்ஸ் ஆச்சு. வெறும் 16 ரன்னுக்கு 4 விக்கெட் டக்குன்னு எடுத்தாங்க. 16 பாலில் 8 ரன்னு அடிச்சு 4 விக்கெட் டக்குன்னு எடுத்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், நேல் வதீராவாக இருக்கட்டும், சசாந்த் சிங்கு, ஸ்டானிஸு டக்குன்னு விக்கெட் போய் 121 for 6க்கு அப்படியே ஸ்லிப் அவுட் ஆகிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 5 ஓவரில் 42 ரன் இருக்கும்போது கூப்பர் கொனில் சூப்பராக ஆடி 44 பாலில் 72 ரன் அடித்து சூப்பராக மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. 5-4 5-6 ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு 163 ஸ்ட்ரைக் ரேட்டில் இருந்துட்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. சிஎஸ்கே அநேகமாக இந்த கூப்பர் கொனில் எடுத்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டாங்க. நிறையா மேட்ச் ஷாட்டு அது இதுன்னு தேவையில்லாமல் எடுத்து கூப்பர் கொனில் எடுத்திருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பேட்டிங்காக ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்கும். சிஎஸ்கே பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ரபாடா ரொம்ப நல்லா போட்டார். ஆனால் அதை விட ரொம்ப சூப்பராக கூப்பர் கொனில் ஆடி வெறும் கடைசி ஒரு 5 ஓவரில் 42 ரன் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக ஆடி மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா கூப்பர் கொனில் தான். அப்கோர்ஸ் 44 பாலில் 72 ரன்னு. இதனால பஞ்சாப் ஒரு டாமினேட்டிங் சைடாக தெரியுது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்துட்டு ஸ்லோ ஓவர் ரேட்னால 12 lakhs ஃபைன் போட்டிருந்தாங்க. அப்புறம் பிபிகேஎஸ் வந்துட்டு இதில் மேட்ச்சில் வந்துட்டு 14 எக்ஸ்ட்ராஸு, அதில் 11 வைடும் நோ பால் வந்துட்டு இருந்தது. நோ பால் எக்ஸ்ட்ராஸ் இருந்தது. அதுவே வந்துட்டு ஜிடி பார்த்தீங்கன்னா வெறும் 4 எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே அவங்கள ரன்ஸ் ரொம்ப கம்மியாக அடிச்சதுனால வந்துட்டு பிபிகேஎஸ் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஓவரில் 165 ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. 19.1 என்னதான் மழை வரும் அப்படின்றதாலுமே லைட்டாக ஒரு டிசில் தான் இருந்தது தவிர மற்றபடி எந்த அளவுக்கு பெருசாக மழை வந்து மேட்சை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை.
ஸோ அடுத்த மேட்ச் நம்பர் 5th ஆஃப் மேட்ச் வந்துட்டு டிசி வர்சஸ் எல்எஸ்ஜி. இது ஏப்ரல் 1 நடந்தது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான சைடாக தெரியுது. பிபிகேஸாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பர் சைடாக இருக்குது. எஸ்பெஷலி அவங்க பவுலிங் ரொம்ப சூப்பரான பவுலிங்காக இருக்குது. அவங்க டாஸ் ஜெயிச்சு பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. இதில் வந்துட்டு இது ஒரு ட்ரூ பிச்சாக தெரிஞ்சது. ரொம்பவே ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸாக இருந்தது. ஆனால் எல்எஸ்சி பயங்கரமாக கொலாப்ஸ் ஆனாங்க. 18.4 ஓவர்லேயே வந்துட்டு 141 ரன் தான் அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் ரிஷப் பண்ட் ரொம்ப போர் ஃபார்மாகவே தெரிஞ்சார். ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருந்தது. 9 ரனில் வந்துட்டு 9 பால் ஆடி 7 ரன் தான் எடுத்திருந்தார். மிச்சல் மார்ஷ் கொஞ்சம் நல்லா ஆடிந்தார். 28 பாலில் 35 ரன்னும். ஐடன் மார்க்ரம்ஸாக இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி எல்லாருமே வந்துட்டு 11 ரன் 8 ரன்னு டக்லேயே அவுட் ஆகிட்டாங்க. இதில் அப்துல் சமாத் கொஞ்சம் நல்லா ஆடிந்தார். 25 பாலில் 36 ரன் ஆடி. முகுல் சௌத்ரி அப்படின்ற அவர் வந்துட்டு ஒரு 11 பால் 14 ரன் அடிச்சிருந்தாரு. ஷபாஸ் அகமத் 16 பால் 15 ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு எல்எஸ்ஜி ஆனால் லோவர் ஆர்டர் வந்துட்டு ரொம்பவே கொலாப்ஸ் ஆச்சு. ஷமியா இருக்கட்டும், ஆண்டிக் நோக்கியா இருக்கட்டும், மோசின் கானா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு 1 ரன் 0 ரன்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ டிசி இந்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடியும் சரி, நட்ராஜனும் சரி ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. லுங்கி இங்கிடி வந்துட்டு வெறும் 3.4 ஓவர்ஸில் 27 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. நட்ராஜன் வந்துட்டு 4 ஓவரில் 29 ரன் 3 விக்கெட்டு. குல்தீப் யாதவ் வந்துட்டு 4 ஓவரில் 31 ரன் 2 விக்கெட்டு. ஸோ அக்ஷர் பட்டேல் ஆகட்டும் 3 ஓவரில் 17 ரன் 1 விக்கெட்டு. ரொம்பவே நல்லா போட்டிருந்தாங்க. டிசியோட பவுலிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. வெறும் 4 எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதுவே டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 17 ஓவர்லேயே டார்கெட் அடிச்சிட்டாங்க. 145 ஈஸியாக அடிச்சிட்டாங்க. என்ன தான் கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பால்லேயே டக் அவுட் ஆனாலும் நிதிஷ் ராணா ஓரளவுக்கு 15 ரன் அடிச்சு 17 பாலில் 15 ரன் அடிச்சிருந்தாரு. ரொம்பவே ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. 4 விக்கெட் டக்குன்னு போச்சு. 10 நிசான்கா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் பாலே டக் அவுட் ஆகிட்டாரு. ஆனால் டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸும் சமீர் யஸ்வி ரொம்ப சூப்பராக ஆடினார். 47 பாலில் 70 ரன்னும், டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் வந்துட்டு 32 பாலில் 39 ரன்னும் ஆடி பயங்கரமாக சேஸ் பண்ணியிருந்தாங்க. சமீர் யஸ்விலாம் வந்துட்டு சிஎஸ்கேல இருந்த பிளேயர் தான். சரியாக யூட்டிலைஸ் பண்ணாமல் வெறும் 1 மேட்ச் 2 மேட்ச் ஆடி கொடுத்துட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ சிஎஸ்கே பேட்டிங் ரொம்ப தடவுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இதில் வந்துட்டு 15 எக்ஸ்ட்ராஸ் போயிருந்தது. டிசி என்ன தான் வந்துட்டு 26-4 இருந்தாலும் டக்குன்னு வந்துட்டு சமீர் யஸ்வியும் ஸ்டப்ஸும் ஒரு 120 ரன் கிட்டத்தட்ட பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. எல்எஸ்ஜி அந்த பவுலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முகமது ஷமி ஒரு 4 ஓவருக்கு 28 ரன்னு 1 விக்கெட்டு. மோசின் கான 4 ஓவருக்கு 19 ரன்னு 1 விக்கெட்டு. பிரின்ஸ் யாதவாக இருக்கட்டும் வெறும் 1 ஓவர் தான் 1.1 ஓவர் தான் பிரின்ஸ் யாதவ் போட்டது. ஆனால் 9 ரன்னு 1 விக்கெட்டு. ஆண்டிக் நாக்கியா 50 ரன் கிட்ட போயிடுச்சு. ஸோ ஆண்டிக் நாக்கியா அதனாலே வந்துட்டு மேட்ச் போயிடுச்சு முக்கால்வாசி. ஸோ இது வந்துட்டு டிசி ஒரு ஸ்ட்ராங் சைடாகவே தெரியுது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ நேற்றுக்கு நடந்த எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் ஈடன் கார்டன்ஸில் நடந்தது கொல்கத்தாவில். இதில் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் டாஸ் ஜெயிச்சு பேட் பாஸ் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு டாஸ் தோற்றுனாங்க, பேட் பாஸ் பண்ணாங்க. ஆனால் கேகேஆர் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு நாங்கள் பவுலிங் தான் போடுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பயங்கரமாக ஆடினாங்க. டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும் 20 ஓவரில் 226 ரன்ஸ் அடிச்சு சூப்பராக ஆடினாங்க. அபிஷேக் சர்மா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு 82 ரன் வந்துச்சு. வெறும் பவர் பிளேலே, தட் இஸ் 5.4 ஓவர்ஸ்லேயே வந்துட்டு 82 ரன் அடிச்சிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் வந்துட்டு 46 ரன் அடித்து 21 பால்லேயே அடிச்சிட்டாரு. 6 4 3 6. அப்புறம் அபிஷேக் சர்மா 21 பாலில் 48 ரன் அடித்து சூப்பராக ஆடினார். 4 4 4 6 பயங்கரமாக ஃபார்ம் கண்டினியூ பண்ணாங்க. T20 வேர்ல்ட் கப்பில் என்ன ஃபார்ம் இருந்ததோ அதே ஃபார்ம் இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. கிளாசன் ஆகட்டும் 35 பாலில் 52. நிதிஷ்குமார் ரெட்டி 24 பாலில் 39 ரன்னு ஆடி பயங்கரமாக பேட்டிங் வந்துட்டு செட் பண்ணாங்க. 226 ஒரு பெரிய ஸ்கோரு. ஆனால் வந்துட்டு கேகேஆர் பவுலிங் அது என்ன தான் முசர்பானிஸ் ரொம்ப சூப்பராக 4 விக்கெட் எடுத்தாலுமே அந்தளவுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால ரன்ஸை. 41 ரன் கொடுத்துருந்தாரு. வைபவ் அரோரா ஒரு 2 விக்கெட் பிக் பண்ணியிருந்தாரு. கேகேஆர் ஆனால் சேசிங்கில் 161க்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 16 ஓவர்லேயே வந்துட்டு மொத்தமாக ஆல் அவுட் ஆகிட்டாங்க. என்ன தான் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் வந்துட்டு ஃபின்னாலினா இருக்கட்டும், ஃபின்னாலின் 7 பாலில் 28 ரன்னு கொடுத்துருந்தாலுமே 28 ரன் அடிச்சிருந்தாலுமே ஃபின்னாலினுடைய விக்கெட் வந்துட்டு போன அப்புறமே ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அங்கிஷ் ரக்விச் அவர் கொஞ்சம் சின்ன பையன், அவர் நல்லா ஆடினார். 29 பால் 52 ரன்னு. ஆனால் வந்துட்டு ரன் அவுட் ஆனது அப்புறம் கேகேஆருடைய பேட்டிங் வந்துட்டு டோட்டலாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரிங்கு சிங் தான் கொஞ்சம் நல்லா ஆடினார் நடுவில். 25 பாலில் 35 ரன்னு. மற்றபடி வந்துட்டு
அந்த ரகுவன்ஷியோடைய ரன் அவுட்டுக்கு அப்புறமே வந்துட்டு வெறும் 32 ரன்னுக்கு கேகேஆர் 6 விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ இதனாலேயே வந்துட்டு வெறும் 16 ஓவர்லேயே 161 ரன் அடித்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் என்ன தான் போன மேட்ச்சை வந்துட்டு தோற்றுருந்தாலுமே இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து நல்லா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹை ஸ்கோரிங்னால பேட்டிங் ஸ்கோர் நல்லா போட்டதுனாலேயே வந்துட்டு அவங்களால ஈஸியாக இந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது. என்ன தான் அவங்களுக்கு பவுலிங் அந்தளவுக்கு பெஸ்ட்டான பவுலிங்ஸ் இல்லைனாலும். ஸோ இதில் என்ன தெரியுது, ஒரு நல்ல ஒரு பாட்டா பிச்செல்லாம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடியே ஒரு 220 230 வச்சுருந்தா ஈஸியாக எந்த டீமாலும் வந்து சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டன்றது நல்லா தெரியுது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். சிஎஸ்கே வர்சஸ் பிபிகேஎஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான சைடு பஞ்சாப். சிஎஸ்கே ஒரு லாஸ்லேருந்து வராங்க, பிபிகேஎஸ் ஒரு வின்லேருந்து வராங்க. பிபிகேஎஸ் ஒரு கன் சைடாக இருக்குது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். சென்னை என்ன மாதிரி சேஞ்சஸ் இன்றைக்கி பண்ணுவாங்க, இந்த மேட்ச் எப்படி போகுன்றத சொல்லுங்கள். அதே மாதிரி டாஸ் ஜெயிச்சா சிஎஸ்கே என்ன பண்ணும், இந்த மேட்ச் சென்னையில் நடக்குது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில். என்ன பிளேயிங் லெவல்ஸ் இருக்கும், என்ன மாதிரி பிளேயர்ஸ் ஆடுவாங்க, பிளேயருடைய ஃபார்மாக இருக்கட்டும். ஏன்னா வந்துட்டு சிஎஸ்கேக்கு இது ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான மேட்ச்சு. ஸோ தொடர்ந்து 2 மேட்ச் தோத்துட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் காம்பினேஷன்ஸ் எப்படி போகுதுன்னு தெரியாது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ இது ஒரு நல்ல கேமாக இருக்கும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிச்சு அவனோட நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அப்போ தான் பிளேயர்ஸுக்கு கான்ஃபிடென்ஸாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் உருவில் பட்டேல் கண்டிப்பாக பிளேயிங்கில் ஆடணும். கார்த்திக் சர்மா, பிரசாந்த் 2 பேருமே ஆடணும். ஏன்னா 14.2 crores கொடுத்து எடுத்து நீங்கள் டக்கவுட்டில் வைக்க முடியாது. ஸோ அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அன்ஷுல் கம்போஸ், கலீல் அஹ்மத் கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நூர் அஹ்மத் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷ்ரேயாஸ் கோப்பல் இருந்தால் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை பிரசாந்த் வீர் நல்ல பவுலிங் போட்டார்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மேட்ச் ஷாட்டுக்கு பதிலாக ப்ரீவியஸ் இன்றைக்கி வருவாரா அப்படின்னு பார்க்கணும். தோனி உள்ள பிளேயிங் லெவனில் வருவாரான்றது இன்றைக்கி மேட்ச்சு தெரியல, இப்போ பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்களுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பிளேயிங் லெவன் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.